வணக்கம். கேஷ் க்ளோசிங் ஆக்ஷன் செஷன். நிறைய ட்ரேடர் எங்கிட்ட கேட்ட கேள்வி, சார் இப்போது நிறைய க்ளோசிங்கில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு, இப்போது எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு தெரியல, முக்கியமாக எக்ஸ்பைரி டேயில் அப்படின்ற நிறைய கொஷின்ஸ் வந்து எனக்கு ரிசீவ் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எக்ஸ்பைரி டேயில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இப்போ இருக்கிற இந்த கேஷ் ஸ்ட்ரக்சரில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட ட்ரைனிங் செஷன் ஆகஸ்ட் 14 வர வெள்ளிக்கிழமை ஈவினிங் 5 மணிக்கு இருக்குது. ஃப்ரீ ட்ரைனிங் சென்னை தாம்பரமில். என்னோட மார்க்கெட் அப்டேட்ஸ், ஸ்டாக் நியூஸ் இதெல்லாம் ரிசீவ் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ 2 கேட்டகரியாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று கேஷ் மார்க்கெட், இன்னொன்று டெரிவேட்டிவ் மார்க்கெட். கேஷ் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட், இண்டெக்ஸ், ஸ்டாக்ஸ் இருக்குது. டெரிவேட்டிவ் மார்க்கெட்டில் இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ், ஸ்டாக் டெரிவேட்டிவ் 2 டைப் இருக்குது. ஸோ இப்போது இதில் என்னன்னா, நான் டெரிவேட்டிவ் மார்க்கெட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, எல்லா மார்க்கெட்டுமே 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 மணிக்கு முடியும். இப்போ ஏன் இந்த ப்ரொசீஜர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா, ஏற்கனவே ப்ரீ மார்க்கெட் செஷன் ஒன்று எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கேப் அப் கேப் டவுன் அந்த பெரிய அளவுக்கு அதிகமாக இருக்கிறத ஒரு ப்ரைஸ் டிஸ்கவரி எடுத்துகிட்டு வரணுன்றதுக்காக இந்த ப்ரீ மார்க்கெட் செஷன், அதாவது க்ளோசிங் ப்ரைஸை மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணணும். ஸோ அப்போது பெரிய அளவுக்கு கேப் அப்போ இல்லை கேப் டவுனோ இந்த இடத்துல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ அதே போல தான் க்ளோசிங்கில் இந்த பெரிய அளவுக்கு ஒரு வாலட்டிலிட்டி இல்லை, டெரிவேட்டிவ் மார்க்கெட்டோட இந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்காகவும் ப்ரைஸ் டிஸ்கவரிக்காகவும் இந்த கேஷ்ன்ற ப்ரொசீஜரை எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், 9:15 ஏற்கனவே 9:15 to 3:30 மணிக்கு இருந்த மார்க்கெட்டில் டெரிவேட்டிவ் மட்டும், அதாவது ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸுக்கு மட்டும் 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க, 9:15 3:40 வரைக்கும். ஸோ அப்போ இந்த பீரியடில் நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடர் இல்லை ஃபியூச்சர் ட்ரேடர் அப்படின்னா எந்த இடத்துலையும் மார்க்கெட் நிற்காது. நார்மல் ஆர்டர் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டாப் லாஸ் ஆர்டர், மார்க்கெட் ஆர்டர், லிமிட் ஆர்டர் எது வேணால் நீங்கள் பஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இந்த க்ளோசிங் ஆப்ஷன் செஷன் அப்படின்றது பர்பஸ் என்ன அப்படின்னா, கேஷ் மார்க்கெட்டில் இருக்கிற ப்ரைஸுக்கும் ஃபியூச்சர் இல்லை ஆப்ஷனில் இருக்கிற ப்ரைஸும் இந்த பெரிய அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எப்போ அப்படின்னா, லாஸ்ட்டு மார்க்கெட் க்ளோசிங்கில் ஒரு பெரிய அளவுக்கு வாலட்டைல் கேஷ் மார்க்கெட்டில் வரும்போது அது ஃபியூச்சர்லேயும் ஆப்ஷன்லையும் ரிஃப்ளெக்ட் ஆகாது ஒரு சில டைமில். ஸோ அப்போது அந்த ப்ரைஸ் கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஃபியூச்சருக்கும் கேஷுக்கும் இருக்கிற, இல்லை டெரிவேட்டிவ் மார்க்கெட்டுக்கும் கேஷுக்கும் இருக்கிற இந்த கேப் வந்து ஒரு பெரிய அளவுக்கு இருக்கிறதுனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 10 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இதில் டெரிவேட்டிவில். இப்போது இந்த க்ளோசிங் ப்ரைஸில் கேஷ் மார்க்கெட்டில் 3:15 மார்க்கெட் முடிஞ்சிடும், நார்மல் மார்க்கெட். இதுக்கு முன்னாடி 3:30 வரைக்கும், 3:29 வரைக்கும் நார்மல் மார்க்கெட் கேஷ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். இப்போது ஆர்டர் பஞ்ச் பண்ணலாம், ஆனால் நார்மலாக ட்ரேட் ஆகாது 3:30 வரைக்கும். எப்போ வரைக்கும் நார்மலாக ட்ரேட் பண்ணிக்கலாம்னா 3:15 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். 3:15 3:20 வரைக்கும் கேஷ் மார்க்கெட்டில் என்ன நடக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே கேஷ் மார்க்கெட்டுக்கு மட்டும்தான், அதாவது ஸ்பாட் நிஃப்டி, ஸ்டாக்ஸு, ஈக்விட்டி ஷேர்ஸு, இது மட்டும்தான். டெரிவேட்டிவ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 9:15 to 3:40 அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை. நார்மல் மார்க்கெட் ஆர்டர்ஸ் எல்லாமே பஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது இந்த கேஷ் மார்க்கெட் 3:15 மார்க்கெட் க்ளோசிங், நார்மல் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது 3:15 3:20 வரைக்கும் என்னென்னா ஆர்டர் பஞ்ச் பண்ணலாம். ஆனால் அந்த ஆர்டர் எக்ஸ்சேஞ்சில் நார்மல் ஆர்டராக போய் பஞ்ச் ஆகாது, எக்ஸ்சேஞ்ச் ரிசீவ் பண்ணி வச்சுக்கும். அதாவது நீங்கள் ஈக்விட்டி கேஷில் நீங்கள் ஆர்டர் எந்த ஸ்டாக்குக்கு ஆர்டர் போட்டாலும் அந்த ஆர்டர் ரிசீவ் ஆகிடும், பட் ட்ரேட் ஆகுமா ஆகாதா, மேட்சிங் நடக்காது. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் லிமிட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், ஸ்டாப் லாஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம், அது ரிசீவ் பண்ணிக்கும். 3:20 3:25 வரைக்கும் லிமிட் ஆர்டர் மட்டும்தான் ப்ளேஸ் பண்ண முடியும், மார்க்கெட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா, இல்லை கவனிக்க வேண்டியது, 3:15 க்ளோசிங் இருக்குல்ல, அந்த க்ளோசிங் ப்ரைஸ் வேப்பில் இருக்கும். ஏற்கனவே இருந்த 3:30 மணி வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் 3:15 வரைக்கும் அந்த க்ளோசிங் ப்ரைஸ் இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இந்த இடத்துல 3:20 to 25 வரைக்கும் லிமிட் ஆர்டர், 25க்கு அப்புறம் என்ன ஆகும்னா, நம்ம இந்த 15 to 25 வரைக்கும் பஞ்ச் பண்ணியிருக்கிற ஆர்டர் மேட்சிங் நடக்கும். இப்போ இந்த மேட்சிங் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரேட் ஆகும். இப்போ இதில் தான் ஈக்விலிபிரியம் ப்ரைஸ் அப்படின்றது இந்த 3:15 நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம். க்ளோசிங் ப்ரைஸ் 3:28 3:30 வரைக்கும் ஒரு ப்ரைஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து
ஃபைனலைஸ் பண்ணும். ஸோ அப்போது இந்த கேஷ் கான்செப்டில் தான் 3.28 to 3.30க்கு இந்த என்எஸ்சி கேஷ் ப்ரைஸ் வந்து அப்டேட் ஆகும். இதில் என்னென்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் இண்டெக்ஸ், ஈக்விட்டி கேஷ் ஸ்டாக் இருக்குது. ஸோ அப்போ இந்த ரெண்டு விஷயமும் ப்ரைஸ் க்ளோசிங் ப்ரைஸு 3.28 to 3.30க்கு டிசைட் ஆகும். இது ஆனதுக்கப்புறம் 3.40 வரைக்கும் நமக்கு ஏன் 10 நிமிஷம் இந்த டெரிவேட்டிவ் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, இன்கேஸ் ஒரு பெரிய வாலட்டைலில் ஸ்டாக் அப் சைடோ இல்லை டவுன் சைடோ போனாலோ அப்போ வந்து அது ரிலேட்டடாக அதோட டெரிவேட்டிவ் கான்ட்ராக்ட்ஸு மூவ் ஆகணும். ப்ரைஸ் வந்து ரொம்ப மேட்சிங் ஆகணும். அதாவது எப்படின்னா ப்ரைஸ் டிஸ்கவரி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஏபிசின்ற ஒரு கம்பெனி 2000 ரூபாயில் இருக்குது. சடனாக 3.15க்கு அப்புறம் ஆர்டர் மேட்சிங் நடந்ததுக்கப்புறம் சடனாக ஒரு 50 ரூபா ஏறிடுச்சுன்னு வச்சுக்கலாம். திடீர்னு ஏதோ ஒரு பெரிய ஹியூஜ் இன்ஸ்டிடியூஷனல் பை பண்ணிட்டாங்க, 50 ரூபா இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா இந்த 3.30 to 3.40க்குள்ள ஃபியூச்சர் அதோட ஆப்ஷன்ஸும் ப்ரைஸ் ட்ரேட் ஆகும். அந்த க்ளோசிங் 50 ரூபா இன்க்ரீஸ் ஆன ப்ரைஸை மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த டெரிவேட்டிவ்லேயும் அந்த ப்ரைஸை மேட்ச் பண்ணும். ஸோ அதுக்காக தான் நமக்கு இங்கே 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா டெரிவேட்டிவ் மார்க்கெட். இதில் இப்போ தான் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு வரோம். என்ன அப்படின்னா, நம்ம இங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், ஆப்ஷன் ட்ரேடர் எப்பப்பெல்லாம் ட்ரேட் பண்ணக்கூடாது, இந்த எக்ஸ்பைரி டேலையோ இல்லை நார்மல் க்ளோசிங் டைமில் எந்த மாதிரி சுச்சுவேஷனில் ட்ரேட் பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக இந்த விஷயத்தை நான் சொல்ல போகிற விஷயத்த நீங்கள் நார்மல் ட்ரேடிங்கில் கூட அப்ளை பண்ணலாம். எப்போன்னா, வேப்புக்கு கீழேயும் மேலேயும் ப்ரைஸ் மாறி மாறி டர்ன் ஆகும்போது நம்ம ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும். டே ஹை டே லோ வந்து ரொம்ப நேரோ ரேஞ்சில் இல்லை ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சுக்குள்ளே இருந்தால் நம்ம ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ஏடிஎம் ஸ்ட்ரைக்குக்கு ரொம்ப அகைன் அண்ட் அகைன் கிராஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. பிட் அண்ட் ஆஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற ஸ்ப்ரெட் அதிகமாகும் போதும் நம்ம பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸ்டாப் லாஸ் எனக்கு எங்கே வைக்கணும்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் பெட்டர் என்ட்ரி போகிறத அவாய்ட் பண்ணலாம். ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஏற்கனவே உங்களோட பொசிஷன் ஒரு டெய்லி உங்களோட மேக்ஸிமம் ரிஸ்க்குன்னு ஒரு லாஸ் வச்சுருப்பீங்க, அந்த லாஸை ரீச் பண்ணாலும் நீங்கள் என்ட்ரி போகிறத பெட்டர் அவாய்ட் பண்ணணும். ஸோ என்ட்ரி எடுத்தே ஆகணும், எக்ஸிட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயத்தின் பேர்லையும் நம்ம இந்த கேஷ்ன்ற இந்த ப்ரொசீஜர் இருக்கும்போது பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ பிகினர் எப்படி ட்ரேட் பண்ணலாம் எக்ஸ்பெரியில் கம்ப்ளீட்டாக நம்ம செஷன் அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப முக்கியமாக லாஸ்ட் ஒரு வாரமாகவே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். க்ளோசிங்கில் லாஸ்ட் வீக் வந்து ஒரு பெரிய கேப் அப் நடந்தது, 200 பாயிண்ட் 150 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் நடந்தது. அதுக்கப்புறம் படிப்படியாக அது குறைஞ்சி இப்போ கொஞ்சம் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லைனாலும் ஒரு 30 to 50 பாயிண்ட் வந்து இந்த இண்டிகேட்டிவ் க்ளோசிங், அதாவது இந்த கேஷில் வந்து ஒரு கேப் அப் வந்து கொடுக்குது. ஸோ அப்போ என்னென்னா 3 மணிக்கு அப்புறம் ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணணும். 3:15க்கு முன்னாடி ஓப்பன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். நேக்கடு ஆப்ஷன் செல்லிங்கை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஒரு ட்ரேடுக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றதை டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி போகலாம். ஸோ இதில் வந்து ஒரு இன்டர்மீடியேட்ரி ட்ரேடர், அதாவது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நான் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா, டிஃபைன்டு ரிஸ்க் ஸ்ப்ரெட்டை யூஸ் பண்ணலாம். அதாவது எப்படின்னா, லிமிட்டட் லாஸ் ஸ்ட்ராட்டஜி ஆப்ஷனில் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியர் காலை பை பண்ணிட்டு அதுக்கு அடுத்த 2-3 ஸ்ட்ரைக்கில் இருக்கிற காலை செல் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நியர் காலை செல் பண்ணிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்கிற காலை பை பண்ணலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன்ட் ரிஸ்க் பொசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஸ்மால் குவான்டிட்டி வந்து நம்ம ட்ரேட் பண்ணுறது நல்லது. லிமிட் ஆர்டர்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், மார்க்கெட் ஆர்டரை விட லிமிட் ஆர்டர், ஏன்னா வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்கும். இண்டெக்ஸ் சார்ட்டு அதே மாதிரி ப்ரீமியமோட ஆப்ஷனோட சார்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பொசிஷன்ஸை வந்து என்ட்ரி போகலாமா வேணாமான்றதை நம்ம சூஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது 3:35க்கு அப்புறம் பொசிஷன் எடுக்கிறத பெட்டர் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போ அட்வான்ஸ் ட்ரேடர் எப்படி ட்ரேட் பண்ணலாம் எக்ஸ்பெரியில்? இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவல் இண்டெக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும். இண்டிகேட்டிவ் இண்டெக்ஸ் க்ளோஸ் என்ன, இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பேசிஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆப்ஷன் டெல்டா எப்படி இருக்குன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காமாவோட எக்ஸ்போஷர் முக்கியமாக மார்க்கெட் க்ளோசிங் லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ஹை காமா வந்து வாலட்டிலிட்டியை அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிட் அண்ட் ஆஸ்க்கு பிட்வீனில் இருக்கிற ஸ்ப்ரெட்டு, ஆர்டர் புக்கோட லிக்விடிட்டி, ஸோ இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அட்வான்ஸ் ட்ரேடர் நீங்கள் பொசிஷன் எடுக்கலாம். இப்போ கோல்டன் ரூல் என்ன? நிஃப்டி எக்ஸ்பைரி டியூஸ்டே, சென்செக்ஸு தேர்ஸ்டே, அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் ஹாலிடே ஏதாவது வரும்பொழுது இந்த டே வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. லாஸ்ட் ட்ரேட் ப்ரைஸு ஃபைனல் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது. 3:15க்கு கடைசியாக ட்ரேட் நடக்கிற ப்ரைஸு ஃபைனல் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் கிடையாது. ஸோ அப்போது அது ஒரு வேப் க்ளோசிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போது என்னென்னா அதை பேஸ் பண்ணி ட்ரேடை அவாய்ட் பண்ணுறது நல்லது.
கேஷ் அந்த கேஷ் க்ளோசிங் சுச்சுவேஷனில் இருக்கிற இண்டிகேட்டிவ் இண்டெக்ஸ் க்ளோசிங்கை வந்து நம்ம வாட்ச் பண்ணணும். அதே மாதிரி இண்டிகேட்டிவ் க்ளோசிங் ஃபைனல் கேரண்டி கண்டிப்பாக கிடையாது. ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம் ஆப்ஷன்ஸில் காமா ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. 5 ரூபா 10 ரூபா தானே நம்ம போனால் பரவாயில்லன்ற எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு பிளைண்டாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதனால் பிளைண்ட் பொசிஷன்ஸு ஹோப்புனாலேயோ இல்லை ஒரு ரொம்ப குறைவாக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்ற ஒரு அசம்ஷன்லேயோ பொசிஷனை வந்து 3 காலுக்கு அப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. பொசிஷன் சைஸ் ரொம்ப முக்கியம். ப்ரைஸ் கம்மியாக இருக்குன்றதுக்காக அதிகமான பொசிஷன்ஸ் எடுக்காதீங்க. செட்டப் கிளியராக இல்லை அப்படின்னா பெட்டர் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமாக 3 to 3:40 ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் இப்போ கொஞ்சம் அதிகம். ஏன்னா இந்த கேஷ் வந்து இன்னும் எல்லாருக்கும் பழக்கம் ஆகலை. ஸோ வால்யூம் வந்து மேபி இன்ஸ்டிடியூஷனலோட வால்யூம் அதிகமாகும்போது அதுக்கான ரியாக்ஷன் மார்க்கெட்டில் இருக்கும் வாய்ப்பு இருக்குது. இது கொஞ்ச நாள் ஆகும்போது அது நம்ம பழக்கத்தில் நமக்கு அதை அடாப்ட் பண்ணும்போது ஸோ அதுக்கு நம்ம மாறுறதுக்கான சான்சஸ் கொஞ்சம் தேவைப்படும். மேபி இது 1 month இல்லை 2 months கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நமக்கு இது ஒரு கன்வீனியண்ட்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 3.29க்கு ₹1 ₹2 பை பண்ணி 50 ரூபாவில் விற்கணும் 10 ரூபாவில் விற்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுற விஷயங்கள் இனி நடக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ இதை நம்ம மைண்டில் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பெரிட்டிவை நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ரிஸ்க் இப்போ கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இது வந்து அவேர்னஸ் அதிகமாகும் போது இந்த ரிஸ்க் குறைய சான்சஸ் இருக்குது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். என்னோட டெலகிராம் குரூப்போட லிங்க் அப்கமிங் ட்ரைனிங் செஷன் ஆகஸ்ட் 14 ஈவினிங் 5 மணிக்கு நடக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.